சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்களுக்கு தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேப். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு? சரி, நீங்களே நடத்துங்க. நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்ட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? சார், நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. I'm being targeted just because I'm a woman. நீங்க ஒரு பொம்பளை, அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க. சார் நான் சொல்றேன், don't interrupt me. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். எனக்கு சார், அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் ஜீரோ சைட்ல இருக்கணுமா? சரி, என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அது எனக்கு காமெடியாக தோணலைங்க. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவென்ட்டாவே இல்ல. 1 செகண்ட். அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன. என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு